Hello everyone, this is for BBA semester 1 30 mark question. Last class la vandu part 1 vandu paathom. Now we see part 2. Question number 6a, 3x minus 2y plus 3z equal to 8. So first step நம்ம என்ன எழுதணும்? The matrix form of the system. இந்த சிஸ்டம்னுடைய இந்த மூணு ஈக்குவேஷனுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து AX ஈக்குவல் டு B அப்படின்னு சொல்லி எழுதணும். வேர் ஏவோட வேல்யூ ஆஃப் A வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிறப்ப இந்த மேட்ரிக்ஸ் இப்படி மடித்து வரணும், இந்த மாதிரி இப்படி மடித்து வரணும். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எழுது. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 3, 2, 4. ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட் -2, இங்கே எதுவுமே இல்லாட்டி 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்க. தென் 1, தென் -3. இஜெட்டினுடைய கோஎஃபிஷியன்ட் 3, இங்கே எது இல்லாட்டி 1 எழுதிக்க. ஸோ 3 சைனோடு எழுதணும். -1, தென் 2. இது வந்து A. தென் கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னா அந்த வேரியபிள் XYZ. தென் கேபிட்டல் B அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் 814. சப்போஸ் கான்ஸ்டன்ட் இங்கே இருந்ததுன்னா சைன் சேஞ்ச் பண்ணி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ பட் நம்ம கொஸ்டினில் அந்த சைடே இருக்குது. ஸோ 814. ஸோ இது AXB. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது முதல்ல ஃபார்முலா என்ன? A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் A தென் அட் A. இதுதான் வந்து ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலா? இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் மெத்தட் அப்படிங்கிறப்போ யூ ஆர் யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் A அப்படின்னா இந்த 3 எழுதி 3 போக இதுக்கு மீதி இருக்கிற இந்த 4ஐயும் எழுதணும். 3க்கு நேராக வரக்கூடிய இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுரு. ஸோ அந்த 3 எழுதிட்டு, ஸோ கொஸ்டின் நான் இந்த இடத்துல ஏவை எடுத்து எழுதிட்டேன் கன்வீனியன்ட்டுக்காக. இந்த 3க்கு நேராக வரக்கூடிய இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு இந்த 4ஐ எடுத்து, அடுத்தது கண்டிப்பாக மைனஸ் சைன் தான் வரும். இங்கே என்ன இருக்குது? -2. ஸோ -2. தென் இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த ரோவையும் காலத்தையும் விட்டு மிச்சம் 2 -1 4 2. ஸோ 2 -1 தென் 4 2. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் இங்கே 3 இருக்கா? இந்த இதில் வந்து 3ன்னு எழுதிக்க. 3க்கு நேராக வரக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டு 2 1 4 -3. 2 1 4 -3. ஸோ 2 1 4 -3. ஸோ இங்கே ஈக்குவல் டு 3. 1 × 2 2. தென் இங்கே மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் வரும், இல்லாட்டி இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்க. தென் -× -+3. தென் -2 ப்ராக்கெட் 2 2s are 4 மைனஸ், இது வந்து ஃபார்முலா படி வர்ற மைனஸ் 4 × -1 -4. தென் +3. இங்கே 3 2s are, இங்கே மைனஸ் இருக்கிறனால -6, ஃபார்முலா படி வர்ற மைனஸு. இங்கே 4 × 1 4. ஸோ 3 2 -3 -2 -× ப்ளஸ் 4 + 4 +3 -6 தென் -4. ஸோ ஈக்குவல் டு 3 greater number sign minus, then 8 3 -10 equal to -3 -16 -30 equal to. ஸோ ஆக்சுவலி இங்கே ஒரு நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஃபார்முலா படி மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாரு. இந்த மைனஸ் நான் கவனிக்கல.
ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன வரணும், -2 அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல +16 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ திஸ் இஸ் -33 + 16 ஈக்குவல் டு -17. இம்மீடியட்டாக நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதி A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸ், தென் ப்ளஸ், மைனஸ், ப்ளஸ், மைனஸ், ப்ளஸ், மைனஸ், ப்ளஸ். இந்த சைன் வந்து எழுதிட்டு இந்த மாதிரி இப்படி இந்த டிட்டர்மினன்ட் ஷேப் வந்து போட்டுக்க. டிட்டர்மினன்ட் ஃபார் திஸ் யூ ஹவ் ரிட்டன் ப்ளஸ் மைனஸ் இது எழுதியிருக்கீங்களே. முதல்ல வந்து M11 நம்ம ஆக்சுவலாக இது வந்து A11 அப்படின்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்டு, ஃபஸ்ட் ரோ, ஃபஸ்ட் காலம். இதுதான் A11. இந்த A11 எடுக்கிறப்போ இதுக்கு நேராக இருக்கிற இந்த ரோ விட்டுரு, இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த காலத்தை விட்டுரு. மீதி எடுத்து எழுதணும். 1 -1 -3 2. ஸோ இந்த இடத்துல நம்ம 1 -1 தென் -3 2 இது வந்து எழுதிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது A12னா ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலம். இது ஃபஸ்ட் ரோவா, செகண்ட் காலம் இது. ஸோ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த காலத்தை விட்டுரு, இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ரோவை விட்டுரு. அப்போ அது போக மீதி என்ன இருக்குது, இங்கே 2 4 -1 2. ஸோ இந்த இடத்துல எடுத்து எழுதிக்க. ஆக்சுவலாக இதெல்லாம் எழுதணும். தென் 2. தென் நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த சைனெல்லாம் எடுத்து எழுதிடணும். அடுத்தது A12 முடிச்சிட்டோம். அடுத்து ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம் 1 3 அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம். ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம் தான் இது ஃபஸ்ட் ரோவா, தேர்டு காலம் இது. ஸோ இந்த 3, இந்த 3க்கு நேராக இருக்கக்கூடிய இதையும் விட்டுறணும். அப்போ மீதி என்ன இருக்குது, 2 1 4 -3. ஸோ அதை எடுத்து இந்த இடத்துல எழுதிக்க. ஸோ 2 இங்கே செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் இது. ஸோ அடுத்தது இந்த எலிமெண்ட்டு. இப்போ இந்த 3 நம்ம பார்த்துட்டோம் இந்த எலிமெண்ட்டு. ஸோ இதுக்கு நேராக வர இதை விட்டுரு, இதுக்கு நேராக வரக்கூடிய இதையும் விட்டுரு. அப்போ மீதி என்ன இருக்குது, இதை 4 எழுதணும். -2 3 3 2 -3 2 சைனோடு எழுதணும். ஸோ -3 இந்த இடத்துல வந்து 2 வந்து அடுத்தது. ஸோ இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த ரோவை விட்டுரு, இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த காலத்தையும் விட்டுறணும். இப்போ மீதி என்ன இருக்குது, 3 3 4 2. ஸோ இதுக்கு நேராக வரக்கூடிய இதை விட்டுட்டு இதுக்கு நேராக வரக்கூடிய 3 -2 4 -3. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். தேர்ட் ரோவில் இது வந்து ஃபஸ்ட்டு காலம், இது ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், இது தேர்ட் காலம். இல்லாட்டி இப்படி எழுதலாம், C1 C2 C3. ஸோ இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த ரோவை விட்டுறணும், இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த காலத்தையும் விட்டுரு. மீதி என்ன இருக்குது, -2 3 1. ஸோ -2 3 1 -1 தேர்ட் ரோவில் செகண்ட் காலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லணுன்ட்டு இல்லை, தேர்ட் ரோ செகண்ட் காலம் அப்படியெல்லாம் சொல்லலாம். வரிசையாக ஒவ்வொன்றுக்கும் ரவுண்டு போட்டே வா, அவ்வளோதான். அதுக்கு நேராக வரக்கூடிய இதுக்கு நேராக இதை விட்டுரு, இதுக்கு நேராக இதை விட்டுரு. சாரி தப்பாக போட்டேன் பார்த்தியா, அதான் அவசரப்பட்டோம்னா போட முடியாது. இங்கே இந்த இதை தான் விட்டுருணும். அப்போ மீதி என்ன இருக்குது, 3 -2 2 1.
ஸோ 3 minus 2 2 1. இப்போ நடுவில் இதை நம்ம விட்டுட்டோம். இப்போ இதுக்கு நேராக வரக்கூடிய ரோவை விட்டுரு, இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த காலத்தை விட்டுரு. இப்போ மீதி என்ன இருக்குது? 3 3 2 minus 1. ஸோ 3 3 2 minus 1. இப்போ மல்டிப்ளை பண்ணு. ஸோ ஸ்ட்ரெயிட். தென் அடுத்தது இங்கே மைனஸ் 2 into 2 4 மைனஸ், இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ், ஏன்னா மேலே எடுக்கிறப்போ நம்ம மைனஸ் போடணும். ஸோ இங்கே 4 into -1 -4. அடுத்தது ப்ளஸ் 2 into -3 -6 மைனஸ் 4 into 1 1, சாரி 4. தென் நெக்ஸ்ட்டு மைனஸ் -2 into 2 -4 மைனஸ் 3 into 3 9, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -9. தென் ப்ளஸ் 3 2s are 6 minus 4 3s are 12. Then minus 3 3s are 9 minus 9, 4 into -2 -8. இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ், எல்லாத்துக்குமே மைனஸ் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணணும். தென் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2 minus 3 into 1 3. Then minus 3 into -1 -3, 2 into 3 6. இங்கே வந்து ஃபார்முலா படி மைனஸ், எல்லாத்துலேயும் கண்டிப்பாக இங்கே மைனஸ் தான் இருக்கும். பாரு, நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே மைனஸ் இருக்கும். தென் ப்ளஸ் 3 into 1 3 மைனஸ் 2 into 2 4, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். ஸோ ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல வந்து டிட்டர்மினன்ட்னே இது தெரியாமல் எழுதிட்டேன். இது வந்து கோஃபேக்டர். கோஃபேக்டர் நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ போட்டு கீழே வந்து கோஃபேக்டரில் வர சி ஃபஸ்ட் லெட்டர் எடுத்து இந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ கோஃபேக்டர் ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சது வந்து கோஃபேக்டர். இப்போ அடுத்தது ஸோ இப்போ இந்த ரோவை வந்து காலமாக நம்ம திருப்பணும். ஸோ இது தானே, இந்த ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோவை அப்படியே காலமாக கீழே எழுதணும். -1 -8 -10 -1 -8 -10. Now come to second row. இந்த செகண்ட் ரோவில் -5 அதையே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு HA ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட்டே இப்போ தான் நம்ம -17 கண்டுபிடிச்சோம் இன்ட்டு HA. HA அப்படிங்கிறது இது அப்படியே எடுத்து அங்கே எழுதணும். ஸோ இங்கே இருந்த HA எடுத்து நம்ம இந்த இடத்துல எழுதிட்டோம். இது வந்து HA. இப்போ இந்த மைனஸ் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகும். ஸோ 1/17 இந்த சைன் சேஞ்ச் ஆகும். இந்த மைனஸ் உள்ளே போகிறப்போ இது 1 5 1 கொஸ்டின் இருக்குது. ஸோ சால்வ் அப்படிங்கிறப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் என்ன, ஏ இன்வர்ஸ் என்ன, இந்த கண்டுபிடிச்சதை அப்படியே எழுதிக்க. ஸோ 1/17 1 5 இந்த 8 1 4. இது வந்து இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இங்கே ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் யூ ஆர் டேக்கிங். ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். அப்போ இங்கே 1 into 8 இங்கே வேணால் எழுதி பார்த்துக்க. 1 5 1 இந்த 8 எடுத்து இதுக்கு எழுதிக்க. இங்கே 1 இங்கே 4. ஸோ 1 into 8 8. தென் 5 into 1 இங்கே 17. ஸோ ஈக்குவல் டு 17/17. 17 1 டைம் 2 டைம் 3 டைம்.
17 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் you are getting 51. ஸோ இந்த இடத்துல எக்ஸு ஒய்இ இஜெட். ஸோ therefore ஆன்சர் x equal to 1, y equal to 2, z equal to 3. Thank you.